ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைகீழாக விழும் கோயில் கோபுர நிழல் தான் பார்க்க போகிறோம். எல்லா கோயில்லையுமே வந்து விமானம் இருக்கும், கோபுரம்லாம் இருக்கும், எல்லாரோட நிழலும் வந்து தரையப்படும். ஆனால் தலைகீழாக வந்துட்டு ஒரு கோயிலோட கோபுரத்தோட நிழல் வந்து விழுற மாதிரி வந்துட்டு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அது எந்த கோயில் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹம்பிங்கிற பிளேஸில் இருக்க விருபாக்ஷா கோயில். இது வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலங்கள் ஒன்றாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விருபாக்ஷாங்க பெயர் வர காரணம்னா, விருப்பா என்றால் உருவமற்ற என்று பொருள், அக்ஷா என்றால் கண்கள் என்று பொருள், அதாவது உருவமில்லாத கண் என்று பொருள். இது சிவபெருமான 3வது கண்ணை குறிக்கிறதுனால இங்கே இதுக்கு வந்து விருபாக்ஷா கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருபாக்ஷா கோயிலில் சிவபெருமானும் அவர் துணைவியார் பம்பாதேவியும் வந்து அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோயிலில் உள்ள ஒரு அதிசயம் என்னென்னா, தலைகீழாக தெரியக்கூடிய கோயில் கோபுரத்தின் நிழல். கோபுரம் வந்து 52 மீட்டர் உயரமும் 9 அடுக்குகளை கொண்டதாகவும் இருக்குது. கோயிலோட வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய அறையில் கோபுரத்தின் நிழல் தலைகீழாக விழும் அதிசயத்தை வந்து நம்ம வந்து இங்கே காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் பிப்னோசிஸ் நம்பர் வரிசையில் வந்து விருபாக்ஷா கோயில் கோபுரத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தியிருக்கார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நேர்கோட்டு ஒளி கோட்பாடு மற்றும் பின்ஹோல் கோட்பாடு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இயற்பியலை 15ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தியிருக்காங்க என்பதை நினைவுக்கும் போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. சல்லு மண்டபத்தில் வந்து விழும் தலைகீழ் கோபுரத்தின் நிழல் வந்து காரணம் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட பின்ஹோல் கேமரா விளைவு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ஹோல் கேமரா என்பது லென்ஸ் இல்லாத சிறிய துவாரம் கொண்ட கேமரா ஆகும். ஒளி ஊடுருவ முடியாத ஒரு சின்ன துளையை கொண்டு இன்னொரு பக்கம் வெளிப்பக்கத்தில் இருந்து வரும் ஒளி அந்த சிறு துளை மூலம் ஊடுருவி அங்கே இருக்கிற உருவத்தை அப்படியே தலைகீழாக பிரதிபலிக்க வைப்பதற்காக இந்த செயல்முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விருபாக்ஷா கோயிலில் வந்து சல்லு மண்டபமே சிறிய துளையாக செயல்படுகிறது. ஒரு கோபுரத்தின் மீது விழும்போது அது நேர பயணித்து வந்து சல்லு மண்டபத்தின் வாயில் வழியாக வந்து தலைகீழான கோபுர நிலையில் வந்து விழ செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் விருபாக்ஷா கோயிலில் உள்ள ஆத்மலிங்கம் ஒரு நாளைக்கு 3 முறை நிறம் மாறுமா. காலையில் சிவப்பு நிறமும், மதியம் வந்து வெள்ளை நிறமும், சாயங்காலம் வந்துட்டு தேன் நிறமாகவும் மாறும் என்று வந்து இந்த கோயிலில் சொல்கிறாங்க. விருபாக்ஷாவில் வந்து பம்பா கோயில் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து முன்பிலேருந்தே இருந்துருக்கு என்று சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசு ஆட்சியில் வந்து கோயிலாக எடுத்து கட்டி இப்போ வந்து யுனெஸ்கோவில் வந்து உலக பாரம்பரியமான ஒரு கோயிலை வந்துட்டு இந்த கோயிலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கட்டடக்கலையுடனே இருப்பிலையும் சேர்ந்து கோயிலை கட்டினால அதிசயமான ஒரு இடமாகவும் வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட உண்மையான ஒரு ஃபேமஸான இது என்னென்னா, இந்த கோயிலோட கோபுரம் வந்துட்டு அந்த நிழல் வந்து தரையில், இப்போ நம்ம வந்துட்டு தஞ்சாவூர் கோயில் பார்த்துருப்போம். அந்த தஞ்சாவூர் கோயிலோட நிழல் வந்து தரையிலே விழுவாது. ஆனால் இந்த கோயிலோட கோபுரம் தலைகீழ நிழல் விழும். ஆனால் தலைகீழாக ஒரு மாதிரி அந்த காலத்தில் நம்மளுடைய கட்டுமானம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வியக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கோயிலோட போய் யாரெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த கமெண்டில் சொல்லுங்கள், இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையாலுமே இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். வந்துட்டு இந்த மாதிரி தகவல் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேரும் பண்ணி வைங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.